வணக்கம். நம் வாழ்வின் மிகப்பெரிய கேள்வி இதுதான். நாம் தேடும் அந்த கடவுள் எங்கிருக்கிறார்? அவர் கோயில் கருவறையிலா, வானத்திலா, அல்லது நம் உள்ளுக்குள்ளேவா? இந்த கேள்விக்கான விடையை தேடி பலர் தங்கள் வாழ்வையே அர்ப்பணிக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஆத்ம தரிசனத்திற்கான பாதை நாம் நினைப்பதை விட மிக எளிமையானது என்றால் நம்புவீர்களா? இதை முழுமையாக புரிந்து கொள்ள இறுதி வரை இணைந்திருங்கள். நமது பாரம்பரிய பாடல்களும் ஞானிகளின் உபதேசங்களும் காலம் காலமாக ஒரே ஒரு உண்மையை தான் திரும்ப திரும்ப சொல்கின்றன. ஆனால் நாம் அதைத்தான் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம். நீங்கள் முன்பு வழங்கிய பாடல் பொருள் உணர்த்துவது போல உலக மாயைகளும் புறத்தோற்றங்களும் நம் கண்களை மறைக்கின்றன. நாம் பெரும்பாலும் வெளிப்புற பொருட்களிலும் உலக ஆசைகளிலும் நம் கவனத்தை சிதறவிடுகிறோம். கடவுள் அங்கிருக்கிறார், இங்கிருக்கிறார் என்று தேடி அலைகிறோம். ஆனால் நம்முள் இருக்கும் அந்த கடவுள், அந்த பிரபஞ்ச சக்தி இந்த மாயத்திரைக்கு பின்னே மறைந்திருக்கிறது. அகங்காரம், பேராசை, பொறாமை போன்ற எதிர்மறை உணர்வுகள் அந்த திரையை மேலும் கெட்டியாக்குகின்றன. பெருமையின் அழைப்பு போன்ற நம் பழைய பாடல்கள் உணர்த்தும் ஒரு முக்கியமான பொருள் என்னவென்றால், நாம் உலக நிகழ்வுகளை தனித்து பார்க்கும்போது அதை உருவாக்கிய பெரும் சக்தியை உணர்வதில்லை. இது அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையது, ஒரே சக்தியால் இயங்குகிறது என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். இந்த அறியாமைதான் நாம் கடவுளை உணராததற்கு காரணம். நாம் நமது உள்முக பயணத்தை தொடங்கும் போதுதான் உண்மையான தரிசனம் சாத்தியமாகும். இதுதான் ஆத்ம தரிசனம். நம் உள்ளிருக்கும் நிஜமான கடவுளை உணர்வதற்கு வெறுமனே தத்துவம் அல்ல, உங்கள் அன்றாட வாழ்வில் பின்பற்றக்கூடிய எளிய வழிகள். முதல் படி தன்னலமற்ற சேவையாம். பிறருக்கு நிபந்தனையற்ற அன்புடனும் எந்த பலனையும் எதிர்பாராமலும் சேவை செய்யும்போது நம் அகங்காரம் குறைகிறது. மற்றவர்களின் நலனில் கவனம் செலுத்தும்போது நமக்குள் இருக்கும் கடவுளின் அம்சம் வெளிப்படுகிறது. ஒரு ஏழைக்கு உணவு கொடுப்பதிலிருந்து ஒரு சிரமப்படுபவருக்கு உதவுவது வரை ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் பிரபஞ்ச சக்தியின் ஒரு பகுதியாக உணர்வீர்கள். இது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பிரிவினையை நீக்கி ஒன்றிணைந்த உணர்வை தரும். இதுதான் ஆத்ம தரிசனத்தின் முதல் வெளிச்சம். இரண்டாம் படி மௌனமும் தியானமும். நம்மை சுற்றியுள்ள சத்தங்கள் நம் மனதை அலைபாயச் செய்கின்றன. தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்கி அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் வரும் போகும், அவற்றை நீங்களாக நிறுத்த முயற்சிக்க வேண்டாம். சும்மா பாருங்கள். மெதுவாக உங்கள் மனம் அமைதியடைவதை உணர்வீர்கள். இந்த ஆழ்ந்த அமைதியில்தான் உங்கள் ஆன்மாவின் உண்மையான குரல் கேட்கும். உங்கள் அகத்தில் குடிகொண்டிருக்கும் கடவுளை இந்த அமைதியில்தான் நீங்கள் உணருவீர்கள். இது தொடக்கத்தில் கடினமாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்யும்போது ஆத்ம தரிசனம் உங்களுக்குள் வலுப்பெறும். மூன்றாம் படி பிரபஞ்சத்தின் ஒருமைப்பாட்டை உணர்த்தல். நாம் அனைவரும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு பொருளும் ஒரே பிரபஞ்ச சக்தியின் அங்கங்கள் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். மரங்கள், விலங்குகள், மனிதர்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை. உங்கள் அருகில் இருக்கும் ஒருவரிடம் நீங்கள் காட்டும் அன்பு, உங்கள் செல்லப்பிராணியிடம் நீங்கள் காட்டும் பாசம், இயற்கையிடம் நீங்கள் காட்டும் மரியாதை, இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் ஒருமைப்பாட்டை உணரும் வழிகளே. இந்த உணர்வுதான் உங்களையும் கடவுளையும் பிரிக்கும் திரையை நீக்கும். இது ஒரு ஆழமான பார்வை. இதை நீங்கள் உணரும்போது உங்களுக்குள் கடவுள் குடிகொண்டிருப்பதை சந்தேகமின்றி அறிந்து கொள்வீர்கள். இந்த மூன்று படிகளும் ஒரு தொடக்கம்தான். ஆத்ம தரிசனம் என்பது ஒரு இலக்கு மட்டுமல்ல, அது ஒரு தொடர்ச்சியான பயணம். தன்னலமற்ற சேவை, மௌன தியானம் மற்றும் பிரபஞ்ச ஒருமைப்பாட்டு உணர்வு, இந்த வழிகளை பின்பற்றும் போது நீங்கள் தேடிய அந்த கடவுள் உங்களிடமிருந்தே பிரகாசிப்பதை உணர்வீர்கள். உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் நிஜமான சக்தியையும் அனுபவிக்க தொடங்குவீர்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.